ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழக மக்களே, எலெக்ஷன் பிஸியில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. ஆல்ரெடி 10 வருஷம் நீங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா கரெக்டான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த கரெக்டான ஆளுங்களை எல்லாருன்னா நல்ல ஆளுங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அதே இதுதான், ஒரே குட்டையில் ஓடின மட்டைங்க தான். ஸோ அந்த மட்டைங்களை நம்ம ஜெயிக்கணும்னாக்க நம்மளை தேடி அவங்க வரணும், நம்ம அவங்கள தேடி போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக தமிழகம் மட்டுமில்லை, இந்தியாவே விடிவெள்ளி காலமாக நடக்கும். இல்லை திருப்பி நீங்கள் அதையே தப்பு பண்ணிங்கனாக்க இப்போ இருக்கிறத நிலைமை ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் மோசமான நிலையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரிடும். அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஓட் ஃபார் சேஞ்சு தான் இருக்கணும். அந்த சேஞ்ச் பண்ணுங்கள். ஓட்டை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்தியா வல்லரசு நாடாக வரத்துக்கு ஆகும். ப்ளஸ் நிறைய இளைஞர்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்தியா புது இந்தியாவை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிரச்சனைகள் ஓடிடுது. இந்தியா பேரை மாற்றணும், ப்ளஸ் அது என்ன இது மதசார்பற்ற நாடு. மதசார்பற்ற நாடுனா எல்லாமே அனைத்து உலகம் ஜனங்களும் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரே இது பண்ணோம்னாக்க அது எல்லாமே வேறுபட்டு தான் தெரிஞ்சிக்கும். அதனால் தயவு செஞ்சு ஓட்டு போடும்போது யோசனை பண்ணி போடுங்க. ப்ளஸ் இவ்வளோ நாள் கச்சத்தீவு பிரச்சனைலாம் விட்டானுங்க. இப்போ கச்சத்தீவை மீட்டு கொண்டு வரணும். கச்சத்தீவு ஒன்றும் மீட்க தேவையில்லை. அங்கே மீன் பிடிக்க போகிறாங்களே மீனவர்கள், அந்த நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அதை பார்த்து கொடுத்ததே போதும். இவனுக்கு கச்சத்தீவெல்லாம் மீட்க தேவையில்லை. கச்சத்தீவெல்லாம் இவனுக்கு சும்மா அதான் கம்பி கட்டுற கதைலாம் விட்றானுங்களே, அந்த மாதிரி கம்பி கட்டுற கதைலாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா கச்சத்தீவெல்லாம் மீட்கிறதுக்கு ஏன்னா ஒரு டைம் நம்ம எழுதி கொடுத்தோம்னாக்கா அது முடிஞ்சு போச்சு. அதை நம்ம மிழுக்கணும், அதை அவங்க அடித்து பிடிச்சி ஏமாற்றி வாங்கன்னு போனதில்லை. ரூல்ஸ் பிரகாரம் நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணி கொடுத்தது. அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. மீட்டு தேர்வு பார்க்க இது பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய இருக்குது பிரச்சனைகள். நிறைய வில்லேஜுங்கெலாம் இன்னமும் வளராமல் நிறைய இருக்குது. அதெல்லாம் சும்மா ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தாக்க வேலைக்கு வரல. எங்கேயோ ஃப்ளைட்லேயே பறந்துக்கிட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஏமாத்தினாக்க ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்போ யாரோ நேற்று பழஞ்ச மழையில் இன்றைக்கி பூத்த காலாங்கிற மாதிரி அவன் ஏதோ பேசினுக்கிறான். அதெல்லாம் சும்மா பேருக்கு தான், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போடும்போது யோசனை பண்ணி போடுங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஃபார்முலி இருந்துச்சு தேமுக நல்லா வளர வேண்டிய கட்சி. பட் அவங்க சின்ன தப்பு பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தனித்து நின்றுருந்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஜனங்க இன்னும் நிறையா பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நிறையா வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா எல்லா கட்சியும் அதே தப்பு தான் பண்ணுறாங்க. எல்லா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஒன்று தான். யாரும் ஜனங்களுக்காக இருக்கிறதில்ல. விஜயகாந்த் இறந்த பிறகு தான் நீங்கள் எல்லாமே விஜயகாந்த் ஐயோ அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுறீங்க. அப்போ அவர் உயிராக இருந்திருக்கும் போது ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க எவ்வளோ நல்லது நடந்திருக்கும். ஜனங்களுடைய இதே அப்படி தான். எல்லாம் போன பிறகு தான் வருத்தப்படுறது. இருக்கும்போது எதையுமே சந்தோஷப்பட்டு நல்லதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யாரும் இது பண்ணுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கண்டிப்பாக போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம ஆளுங்களை ஜெயிக்க வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயிக்க வச்சா தான் திருப்பி நம்ம நல்லா இருக்க முடியும். திருப்பி நீங்கள் பாழுங்குழியில் விழ தான் போகிறீங்க அப்படின்னாக்கா யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதனால் ஓட்டு போடும்போது யோசனை பண்ணி போடுங்க. எல்லாருமே ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டால் தான் தெரியும் பாரதம் வளருதா வளரலையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவை சேஞ்ச் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறானுங்க. என்னதை சேஞ்ச் பண்ணானுங்க? எவ்வளோ 10 வருஷமாக இது பண்ணிட்டு தானே இருக்கானுங்க. என்னதை சேஞ்ச் பண்ணி காமிச்சானுங்க சொல்லுங்கள்? எதையுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்னத்துக்கு இவ்வளோ சொத்துக்கள், இவ்வளோ இது, எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு அவ்வளோ இதெல்லாம் தேவை? ஆடம்பரம்
ஏன் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு வந்தேன், மக்களை வந்து நேரடியாக சந்திக்கட்டும், வீதியில் இறங்கி ஜெயிக்கட்டும். என்னத்துக்கு என்னமோ ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பு படை, அவன் ஏன்னா கொலை குற்றவாளியா, அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுங்க. எதுவுமே மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணும். எல்லாம் நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கனாக்க மக்களை வந்து சந்திக்கணும் நேரடியாக. நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ணுறோம், அவனுக்கு பின்னாடி ஓட்டு போடுற அன்றைக்கி 500 1000 கொடுக்குறானோ அதை வாங்கிக்கிறோம். அப்புறம் ஓட்டு போட்ட பிறகு நம்மளை தேடி அவனு வரணும், நம்ம தான் அவங்கள தேடி போகிறோம். அந்த மாற்றம் வரணுன்னாக்க நீங்கள் கரெக்டான ஆளாக தேர்ந்தெடுங்க. நம்மளை தேடி வரணும், அதுதான் நமக்கு தேவை. நம்ம இப்போது ஒரு ஊர் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னாக்க, ஊர் எல்லாம் ஒன்று நின்றுச்சுனாக்க தலைவர் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அந்த தலைவர் அவன் சொல்கிறபடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம சொல்கிறபடி தான் தலைவர் கேட்கணும். அதுக்கு தான் நம்ம தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி நாட்டுக்கு அதே மாதிரி தான். நம்ம சொல்கிறது தான் அவன் செய்யணும். அவன் சொல்கிறது நம்ம செய்ய போகிறதில்ல. இப்போ நடக்கிறதும் அப்படி தான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஜெயிக்கிற வரைக்கும் அவன் சொல்கிறது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு கம்பி கட்டுறதெல்லாம் சொல்கிறான். ஜெயித்த பிறகு அவன் செய்கிறானா, அப்புறம் நான் சொன்னதே இல்லையே, நான் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க. அந்த இதெல்லாம் மாற்றம்லாம் வரணுன்னாக்க தயவு செஞ்சு ஓட்டு போடும்போது சிந்தித்து யோசனை பண்ணி போடுங்க. ஒரு நல்ல சான்ஸை வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். ஜனங்க மக்கள் எவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம். அந்த இதெல்லாம் மாற்றம் வரணுன்னாக்க தயவு செஞ்சு ஓட் ஃபார் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. ஜெயிக்கும், தமிழகம் மட்டும் இல்லை இடி இந்தியாவை ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ்த்து சொல்லி நன்றியும் சொல்லிக்கிறேன். ஓட் ஃபார் காங்கிரஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.